வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 24 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படாமல் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக யாரை வேண்டுமானாலும் நிறுத்தினாலும் வெற்றியடைவது கடினம் என்பதை உண்மையை ஒப்புக்கொண்ட அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல முறை கோரிக்கை வைத்த பிறகும் கூட எடப்பாடி அவர்கள் அதிமுகவை மீண்டும் இணைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. அதிமுக தோல்வி அடைவதற்கான வழிகள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறாரை தவிர வெற்றியடைவதற்கு எந்த ஒரு வழியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதாக தெரியவில்லை என்றும், இதுபோன்ற செயல்கள் மீண்டும் மீண்டும் அதிமுகவில் சரியான தலைமை இல்லாமல் செயல்பாடுகள் அனைத்தும் முற்றிலும் சீரோவாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். களத்தில் போட்டிகளும் அதிகமாக உருவாகிவிட்டது. கூட்டணி அமைக்காமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தோல்வி அதிகமாக வருகாலத்தில் அதிமுக அடையும். இரட்டை இலை சின்னத்தை கூட டெபாசிட் இழக்கக்கூடிய நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தையும் இழக்க நேரிடும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. கடும் கோபமடைந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள், ராஜினாமா செய்வதை விட அதிமுக ஒருங்கிணைப்பது முக்கியம். நாங்கள் ராஜினாமா செய்து அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறோம் என்று கடைசியாக இணையதள பக்கத்தில் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் கருத்துக்கள் வைரலாக பரவி வருகிறது. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும், ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இருவரும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக முடித்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய முடியும், சரியான கூட்டணியை அமைக்க முடியும் என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறியிருப்பது சரியா, அல்லது அவர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அதிமுக டெபாசிட்டை இழந்து ஆட்சியை இழக்கக்கூடிய வகையில் அமையும் என்று கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.